வாங்க நம்ம புட்டஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தயிர் சாதம் பார்த்திங்கன்னா எல்லா கிளைமேட்லேயுமே சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம திருவுண இஞ்சி வாசனைக்காக சேர்க்கறதுனால கோல்டன் கஃப் அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது. இது கூட பார்த்திங்கன்னா பட்டர், பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இது ஒரு சூப்பர் கம்ஃபர்ட்டான ஃபுட்டு. நல்லா திக்கான தயிரில் செஞ்சதுனால பார்த்திங்கன்னா குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க தயிர் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் யோகர்ட்டுன்னு சொல்லி யூஏஇயில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த தயிர் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி ஒரு புளிப்பு சுவையோடு நல்லா கெட்டியாக இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மண் பாத்திரத்தில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா தயிரில் இருக்க தண்ணி இல்லாமல் நல்லா திக் அண்ட் க்ரீமியாக இருக்குது. தயிர் சாதத்துக்கு எந்த அளவுக்கு தயிர் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தயிர் சாதத்துக்கு குக்கரில் வேக வச்ச சாப்பாடு எடுக்காமல் பாத்திரத்தில் வேக வச்சு வடித்த சாப்பாடாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடாக இருக்க சாப்பாடை எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அன்சால்டட் பட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டரும் சாப்பாடும் நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. சூடான சாப்பாடில் பட்டர் ஆட் பண்ணியிருக்கனால பார்த்திங்கன்னா பட்டர் நல்லா மெல்ட் ஆகி சாப்பாடோடு நல்லா கலந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. சாதம் தயிர் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே 1/4 டம்ளர் அளவுக்கு வார்ம் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்டட் பட்டரை ஆட் பண்ணியிருக்கிறதா இருந்தால் உப்போட அளவை பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்து, சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு காஞ்ச மிளகா, கீரின ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கரிஞ்சிரும், சாப்பாடோட கலரே மாறிடும். இதை அப்படியே தயிர் சாதத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் சாதம் சாப்பிட்டு கோல்டன் கஃப்லாம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இந்த மாதிரி திருவி ஆட் பண்ணிக்கோங்க. பொடியை கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளுடைய செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் தயிர் சாதம் ரெடி. இந்த தயிர் சாதம் பார்த்திங்கன்னா திக்கான தயிர் கூடவே பட்டர்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இதனுடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். திருவுண இஞ்சி, பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால பார்த்திங்கன்னா குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.